ஐயோ எங்க அப்பாக்கு எப்படி நான் இருக்கும் உன்னை தெரியலையே. கல்யாணம் முதல்ல உங்க அப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தான். இப்பதான் ஏதோ வந்து படுத்துக்கிட்டான். சும்மா இரு, நல்லதா இருப்பாரு. இருங்க, சும்மா இருங்க. ஏன் சும்மா இருக்க சொல்ற? என்னம்மா? கொஞ்சம் இருங்க, ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. ஒவ்வொருத்தர தான் போணுமா? நீங்க போங்க. சரி, முதல்ல நீ போ. உங்க அப்பனை பார்த்துட்டு வா. போயிடுவான்னு நினைக்கிறேன். உங்க பேர் என்ன? சிஸ்டர். என்னங்க எல்லாரும் உங்களை சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுறாங்க. நான் உங்களை சிஸ்டர் இன்லான்னு கூப்பிடலாமா? நான் செருப்பு கையில எடுக்கட்டுமா? பாபா இல்ல, வேண்டாம், பரவாயில்ல. தனியா தான் வந்திருக்கீங்களா? கண்ணை வீங்கி போயிடும். ஆஹா. இரு, நானும் வரேன். இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பேஷண்ட் எஸ்கேப் ஆக மாட்டானே. உங்க அப்பா போயிட்டாரா? கார்பரேஷன் லாரியை கொண்டு ஐயோ, வா. எங்க அப்பா நல்லா தான் இருக்காரு. நல்லா இருக்கானா? நாசமா போறவன். போய் சைலண்டா பாத்துட்டு வாங்க. உங்க எக்ஸ்ட்ரா டேலண்ட் எல்லாம் உள்ள காட்டாதீங்க. ஓகே ஓகே, நீ இங்கே இரு. என்ன இருந்தாலும் அவருக்கு வயசாயிடுச்சுல, தாரா தப்பட்டைகள்லாம் சொல்லிடு. பேசாம போறீங்களா இல்லையா? மாமா, மாமா எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கீங்களா? மாமா, திருட்டு பையன் மாதிரி சைலண்டா இருக்கீங்க. இது என்ன மாமா, முகமூடி திருட மாதிரி மூஞ்சியெல்லாம் மூடி இருக்கீங்க? இதை எடுத்து விட்டுருவோம். இல்ல இல்ல, பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஐயோ, இது என்ன மாமா, நாயை ஜங்கில கட்டி போட்ட மாதிரி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இது என்ன கையில மோதிரம் போட்டிருக்காங்க? வெள்ளி மோதிரமா அது? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இது என்ன மாமா, டிவி இங்க இருக்கு? டிவில வேற பாக்குறீங்களா? டிவியை ஒண்ணு கால் மாட்டுல வைக்கணும், இல்லனா உங்களுக்கு எழுத்த மாதிரி மாட்டணும். அப்படித்தானே பார்க்க முடியும். தலைக்கு பின்னாடி வச்சா எப்படி பார்க்க முடியும்? இருங்க, நான் உங்களை திருப்புறேன். இப்படி திரும்பி பாருங்க. இது சரியா தெரியலையா? இருங்க, இப்படி உட்காந்து இப்படி திரும்பி பாருங்க. அதுவும் சரியா வரலையா? இருங்க, நான் வரேன். இப்போ இந்த பக்கம் காலை இப்படி போட்டு இப்படி நேரா உட்காந்து அப்படி இப்படி ப்ரூஸ்லி ஸ்டைல்ல. இது சரியா தெரியலனா இப்படி கையை வச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சுகமா இருக்கும். இல்லனா இப்படி குப்புறப்படுத்துட்டு பார்க்கலாம். இருங்க, இந்த பக்கம் திரும்புங்க. அப்படி பாருங்க. ஐயா, என்ன மாமா இது? கேபிள் கனெக்ஷனே காணோம். இதுல இருந்து கொய்யான்னு ஆடியோ தான் வருது, வீடியோவே காணுமே. எங்க போச்சது? இருங்க, நான் ஆன் ஆஃப் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஆஃப் பண்ணி போடணுமா? இருங்க, போடுறேன். உங்களுக்கு ஆஃப் பண்ணுமா? நான் ஆஃப் பண்ணிட்டேன். இருங்க இருங்க, இப்போ உங்களது ஆஃப் பண்றேன். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? நிம்மதியா தூங்குங்க. இது என்ன மாமா, பரதநாட்டியம் ஆடுற மாதிரி காலை கையை தூக்கிட்டு இருக்கீங்க? காலை கீழே போடுங்க, கையை இறக்குங்க. இப்படிதான் இருக்கணும். அவர் ஆல்ரெடி குப்புறப்படுத்திருக்காரு. நீங்களும் காலை கரெக்டா போடுங்க. அப்பா, சந்தோஷமா நல்லா நிம்மதியா தூங்குங்க. காலை தூக்காத. எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டிவில கேபிள் கனெக்ஷன் இல்ல இல்லையா? அதான் நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். கனெக்ஷன் அப்புறமா கொடுத்துக்கலாம். பாடி. ஐயோ ஐயோ, அப்பாக்கு என்னாச்சு? ஓப்பன் கங்கம் ஸ்டார். அப்பா, அப்பா. மூடிக்கிட்ட அவுட்டா? அப்பா, என்ன 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 நயனா வந்துட்டா நயனா. பாப்பா பாப்பா பாப்பா, ஏன் இவ்வளவு லேட்டு? கள்ளி, இது என்ன எறும்பாலா பசும்பாலா? ஐயோ, வெக்கட்ட பாரு சிறுக்கிக்கு. ஐயோ, பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். தீர்க்க சுமங்கலியா பல வருஷங்கள் நல்லா இருப்பேன். ஓம் நம 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 நம. வா வா, பக்கத்துல வா பக்கத்துல வா. இரு இரு, உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். காட்டு. திராட்சை நல்லா இருக்கா? அப்படியே நம்ம குருவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடு. அதே அவங்கதான் எனக்கு இந்த சிருங்கார வித்தையை கத்து கொடுத்த குருஜி. சி, வெக்கமா இல்ல? எதுக்கு? இந்த விஷயத்துக்கு யாராவது ட்ரெயினிங் போவாங்களா? ஏன் போக கூடாது? இப்போ டிரைவிங் கத்துக்கணும்னா நாம டிரைவிங் ஸ்கூலுக்கு போறோம்ல, அதே மாதிரி எந்த தொழிலை கத்துக்கிறதா இருந்தாலும் ஒரு குரு வேணும். இவங்க எனக்கு சிருங்கார வித்தையை கத்து கொடுத்த என்னுடைய குருஜி. நீங்க இவ்வளவு மோசமானவர்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். செல்லக்குட்டி, ஏன்டி இதுக்கெல்லாம் போச்சுக்கிற? ஏய், எங்கடி போற? என்ன தொட்டு சும்மா இருக்க மாட்டேன். விடுங்க. கேளு. வா வா வா. நீங்க எதுக்கு அழணும்? நான் தான் அழணும். ஐயோ, என் குரு கிட்ட நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். ஆனா எனக்கு இந்த ரேஞ்சில வித்தைய கத்து கொடுக்கவே இல்லையே. ஐயோ, உங்களுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியலங்க. அப்ப நான் ஒண்ணு கத்துக்கலையா? என்னங்க, லாரி வருதுங்க. என்ன இவன் சாகத்துக்குனே வரானா?
ஏங்க பிரேக் போடுங்க. வரட்டு விடுறி. ஐயோ என்னங்க நீங்க? சரியான பைத்தியக்காரன் நினைக்கிறேன். ஏய், ஏய், நீ சாகறதுக்கு எல்லாரும் தான் கிடைச்சாடா? ஏய், எவ்வளவு நாளா வண்டி ஓட்டிட்டு இருக்க? டேய், எனக்கு வயசு 30, சர்வீஸ் 60. 60 வருஷம் சர்வீஸ்னு சொல்ற. ஆ. டிம்மன் டிப் போட்டு காமிச்சா என்ன பண்றதுன்னு தெரியாது உனக்கு? எனக்கு தெரியும்டா, டிமன் டிப் பண்ணா வழி விடணும்னு அர்த்தம். அப்ப ஏன் வழி விடல? ஏன் விடலையா? டேய், வழி விட மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் வைப்பரை போட்டு போட்டு காமிச்சேன். அது இப்படி ஆடும்போது தெரிய வழி விட மாட்டேன்னு. இந்த வைப்பர் இப்படி அப்படி ஆடுறத பார்த்தே தெரிஞ்சுக்க வேண்டாம், வழி கிடைக்காதுன்னு மூட்டா. Open Gangnam Style. டேய், வாய் மூடு. அங்க பாரு கார்ட்டூன் பாரு. ஹை, எப்படி சிரிக்குது பாரு, அழகா சிரிக்குது பாரு. அத பாரு. காய்கறிலாம் உனக்கு எதுக்குடா? அங்க பாரு கார்ட்டூன். ஏங்க குழந்தை ஏன் அழுவுது? அவனுக்கு இந்த காய்கறி பை வேணுமாண்டி? கொடுங்க. இரு குடுக்குறேன். இந்தடா, இந்தா, இரு. எடுத்துக்கடா, எடுத்துக்க. திரும்பவும் ஏன் அழுதுட்டு இருக்கான்? ஐயோ, காய்கறி எல்லாம் கொடுத்துருக்கேன், அவன் சாப்பிட போறான்னு சும்மா இரு. கட் பண்ணி கொடுங்க. துண்டு துண்டாவா? இரு குடுக்குறேன். இந்தா. நல்லா இருக்கும்பா, சாப்பிடு, நல்லா இருக்கும். இந்தா, கட் பண்ணி தரேன். சாப்பிடு. சாப்பிடு. ஐயோ என்னங்க குழந்தைக்கு மிளகாலாம் கொடுக்குறீங்க? இல்லடி, நீ சொன்ன மாதிரி தான் கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான். உங்களை கட்டிக்கிட்டு இன்னும் நான் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். என்ன எத்தாலே எழுத்து. இவளுக்கு தாலியை கட்டினது என் தலையெழுத்து. இவளை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறேன். நிம்மதியா கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருந்தா அதை வந்து கெடுத்துட்டாளே. Gangnam Style. New students, sir. Hi guys. I am Jackson, Cycle Jackson. All first year, sir. ஆமா senior. Sit down. நீ மட்டும் ஏன்டா நின்னுகிட்டு இருக்க? நீங்க சீனியர். டேய், மரியாதை மனசுல இருக்குடா. உட்கார். தெளிவா பேசுறவனையும் தைரியமா பேசுறவனையும் சுத்தமா பேசுறவனையும் விஐபி ஆக்குறது எனக்கு பிடிக்காது. I don't like this because நானும் உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் தான். நோ டிஸ்கஷன். பாலைவனமா இருக்கிற கிளாஸ் ரூம்ல ஒட்டா மாதிரியாடா உட்கார்ந்திருக்கீங்க. வெளியில போயிட்டு 4 பசுமையான ஃபிகரை கரெக்ட் பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ஃபிகரை பார்த்து கடல போட்டா தான் ஃபைனல் இயர்ல அந்த ஃபிகர் நமக்கு ஃபைனலிஸ்ட் ஆகும். ஓகே, கம். வெயிட். என்ன விட யார் இங்க பர்சனாலிட்டி கம்மியா இருக்கா? யாருமே இல்ல. நீ அதிகமா பேசு. ஒரு விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். என்னைக்குமே என்னோட இமேஜ் டேமேஜ் ஆக விடவே மாட்டேன். ஃபாலோ மீ. சைக்கிள் ஜாக்சன் பீட் தி ஃபுட். ஹாய், ஐ அம் ஜாக்சன், சைக்கிள் ஜாக்சன். என் பேரை உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனா உங்க பேரை நீங்க சொல்லலையே. என் பேரை சந்துரு கிட்ட சொல்லிட்டேன். இஸ் இட்? யா. ஓ, சட ஃபிகரா இருந்தாலும் சட்டுன்னு புக் பண்ணிடுறாங்களே, டப்புன்னு வேற ஃபிகரை பாப்போம். Guys, these are the 3 important steps that I would like you to remember, and I would like to explain the value. கம் இன் சார். Come in. கிளாஸுக்கு வர நேரமையா இது? சாரி சார். என்னையா இது பஃபூன் போல வந்து நிக்கிற கிளாஸுக்கு? சாரி சார். என்னையா சாரி? தினம் லேட்டா வந்து என் கழுத்து இருக்கிறிய நீ. சாரி சார். என்னையா சாரி? எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்லிட்டு இருப்பியா? அதான் மன்னிச்சுக்கன்னு சொல்றேன்ல. குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? இல்ல சார். இல்ல, கன்ஃபார்ம்டா குடிச்சிட்டு வந்திருக்க சார். எனக்கு தெரியும், you are drunk. இல்ல சார். இல்லையா? அப்ப ஊது. ஊதியா? என்ன சார்? யோ, ஊதி காட்டியா? என்ன சார்? ஊத போறியா இல்லையா? And get lost of my class. Campus smell. Dangy how no? என்ன வளர நீ? பசங்க டியூனிங்ல இருக்காங்க. Shit. கலர் what color do you choose? பச்சை. மச்சி மார்வடிக்குறடா. ஹிந்தி படிச்சு ஜி நமஸ்தே செட் ஜி. வாங்க சார், வாங்க சார். இதுக்கு முன்னாடி சரவணா ஸ்டோர்ல வேலை செஞ்சியா? பாட்டு டிபார்ட்மென்ட்க்கு சார். டேய், ஜுவாலஜி டிபார்ட்மென்ட்ல இருக்க வேண்டிய நீ பாட்டனி டிபார்ட்மென்ட்ல கூட்டணி சேர்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவன் கூட நீ சேர்ந்து என்ன பெட்ரோல் எடுக்க மாட்ட, வாந்தி தான் எடுப்ப. இம்சல் பண்ணாதீங்க சார். வெயிட் பண்ணா நான் ரெண்டும் சேர்ந்து எடுத்து காட்டுவோம். எதை வாந்தியே வா. டேய், ஏற்கனவே சொல்லி ஒருத்தன் ஜெயில கம்பி நெட்டி வந்திருக்கான். வேணா விஸ்கி பிராந்தி எடுக்கிறேன்னு சொல்லு. We are spending time. அதுக்கு பேர் ஊரல். நம்ம ஊர் ஏரிக்கரைக்கு போனா கிடைக்கும். இது காலேஜ் கார்னிவல். என்னவெல்? கார்னிவல்.
அம்மா தாவரவியல், பையன் விலங்கியல், மேஞ்சிருவான் ஜாக்கிரதை. சைக்கிள் 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 ஜாக்சன். 3 வாட்டி சொல்றாரு ட்ரை சைக்கிள் போல. எலிபன்ஸ் ஒன் டைம், கேட் ஒன் டைம். என்னடா வளர்றான்? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். இதுல யாரு யானை யாரு பூனைன்னு எனக்கு தெரிஞ்சாங்க. ஏய், அதிகமா பேசாதடா. ஆமா, டெல்லியில நடக்கிற தியாகிகள் மாநாட்டுக்கு உங்க அப்பா போல? தியாகிகள் மாநாட்டுக்கு எங்க அப்பனுக்கு என்னடா சம்பந்தம்? என்னடா உன்ன மாதிரி தருதலை எல்லாம் புள்ளையா பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் கொண்டாந்து விட்டு தன் வாழ்நாளையே தியாகம் பண்ண அந்த மனிதகுல மாணிக்க மாடசாமியை தியாகின்னு சொல்லாம வேற என்னடா சொல்றது? ஓ, அதான் கொப்பன் அது டெல்லிக்கு டிக்கெட் எடுத்துட்டு இருந்தாரா? ஜாக்சனுக்கே வா. சைக்கிள் ஜாக்சனுக்கு. சாரி பேபி, டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. வி கோ. ஏண்டா செத்தவானா, இவ்வளவு பெரிய யுனிவர்சிட்டில படிக்கிற என்ன மாதிரி டீசென்ட்டா ட்ரெஸ் போட்டு வர மாட்டியா? இப்படி சுருங்க சுருங்க சட்டை போட்டு கேவலப்படுத்துறடா. அட போ மச்சான், எங்க அப்பா கரண்ட் பில்ல மிச்சம் முடிக்கிறதுக்காக என்ன அயன் பண்ணவே விடமாட்டேங்கிறான். அயன் பாக்ஸ் உள்ள வச்சு பூட்டிடுறான் மச்சான். சட்டை விடு மச்சான். நைட்டு 7:30 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டு என்ன தூங்க வச்சிடறான் தெரியுமா? பாத்துடா, உங்க அப்பா கரண்ட் பில்ல மிச்சம் மட்டும் சொல்லி கையில ஒரு தங்கச்சி பாப்பா கொடுத்துற போறான். இந்த எலி தொல்லை சைக்கிள், இது ஒரு எலி குஞ்சு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பூ கீழே விழுந்துருச்சு. டேய், எடுறா 50 ரூபாய். இதுக்குடா. டேய், நான் சொல்லல அந்த பொண்ணுக்கு நல்லா காது கேட்க செவிடிலன்னு. ஏய், என்ன கிண்டலா? 50 ரூபாய் சரியா போச்சு. ஏண்டா நான் சொல்ல அந்த பொண்ணு ஊமல நல்லா பேசணும். சனியன. நான் சொல்லல, இன்னைக்கு என் ராசி பலன் படி எவனையாவது செருப்பாலேயே அடிப்பேன். என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஃபீல் குடுக்குற. இட்ஸ் ஆல் இன் தி கேம் டா. பேட் டாங்கி ஸ்மால் வால்ரா. என்னடா சொல்ற? கழுதை கெட்டா குட்டி செவலி ஆரம்பிச்சிட்டான் ஆக்சென்ட். மச்சான், இந்த நியூ இயர்ல இருந்து நான் பீர் அடிக்கிறதை விட்டுலாம் நினைக்கிறேன் மச்சான். ஏன் பீர் வேலை ஏறி போச்சா? அதொன்னு கிடையாது மச்சான். ஒவ்வொரு நியூ இயருக்கு ஒவ்வொரு கெட்ட பழத்தை விட்டுறணும் மச்சான். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. எனக்கு விடுற அளவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லடா. நல்லா யோசி மச்சான். ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அதை விட்டுலாம் இருக்கு. என்ன மச்சான்? உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். உங்க பேரு டயானாவா? இல்லையே. உங்க ஹஸ்பண்ட் பேர் சார்லஸ்? இல்லையே. ஓ, உங்க அத்தை பேர் எலிசபெத்தோ? இல்ல. அப்புறம் ஏடி கோட்டு? உங்க அப்பா கோயம்பேடு மார்க்கெட்ல கோட்டர் கைமா கோவணம் கட்டிட்டு கோழி ஆரம் பண்றான். அந்த ரேஞ்சுக்கு ட்ரெஸ் பண்ணு போடி. ஐயோ, கோட்டை துவச்சு போறீ கோணவாயி. எப்படி டி ஜாக்சனோட ஆக்ஷன்? ஹலோ அல்ல கைஸ், இன்னைக்கு ஈவினிங் பீர் பார்ட்டி கொடுக்க போறேன். ஓசியில மங்களம் பால நினைக்காதீங்க. என்ன புகழ்ந்து ஒரு பாட்டு பாடணும். பீர்ரா. அழகு நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு அழகு, நீ நடந்தால் நடை அழகு. சவுண்ட் கட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க செருப்பு ரொம்ப அழகா இருக்கு. கரெக்ட்னா தெரியும். டி-ஷர்ட் கூட தான் அழகா இருக்கு. Correct. Come on. Tell me. சொல்லுடி. சொல்றல. வார்த்தை வரலையா? பிச்சி கிச்சாடி கேக்குறேன். சொல்லுடி. கீழ உள்ள பட்ட கரெக்ட்டா நீல. அப்ப மேல உள்ள சொல்ல வேண்டியதானே. சொல்லு. அடி சொல்லு. Tell me. Come on I say. Come on. சொல்லுடி. தெரியாம சொல்லிட்டேன் சாமி. அது இனிமே யாராச்சும் அத கரெக்ட் இத கரெக்ட்னு சொல்லி பாருங்க. வச்சுக்கறேன். நீ நடந்தால் நடை அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு. அப்பப்பா, ஐயோ தாங்க முடியலையே. இப்பவே இப்படினா மச்சான் ஏப்ரல் மேல எல்லாம் இருக்கவே முடியாது போல இருக்கு. மச்சான், எங்கயாச்சும் ஒரு மாசம் போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கூலா ஒரு இடம் இருந்தா சொல்லு மச்சான். என்ன பட்ஜெட் வச்சிருக்க? பட்ஜெட் எல்லாம் பார்த்தா மச்சான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் அப்பா பாக்கெட்ல இருந்து சுடுறது. உனக்கு பட்ஜெட்டே இல்லாம நீ கேக்குற மாதிரி கூலா சூப்பர் இடம் இருக்கு மச்சான். எங்க மச்சான் சொல்லு மச்சான். 24 hours ஏசி. குளுன்னு. ஐயோ போதுமே. எந்த தொந்தரவு இருக்காது. ஐயோ சொல்லு மச்சான். 100 பேர் தூங்குனாலும் கொரட்டை வர்ற சத்தம் கூட கேட்காது. ஐயோ அது போதுமே. உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆச்சு வச்சுக்க. ஃபிகருக்கு கூட வரும். இதுக்கு மேல வெளியில 24 hours செக்யூரிட்டி வேற இருப்பா. பக்கம் போடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். எங்க மச்சான்? எங்க? இங்கதான் பக்கத்துல தான். பக்கத்துல எங்க மச்சான்? நம்ம பெரிய ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அதுக்குள்ள போனீங்கன்னா மார்ச்சுவரின்னு ஒரு இடம் இருக்கு. என்னது மார்ஜரியா? அதான்டா சவமே சவக்கடங்கு. 4 எலும்பு துண்டை வச்சுக்கிட்டு ஏசி கேக்குதாடா. நான் படுற அவஸ்தை போதும்டா டேய். அச்சா இப்படிலாம் பேசினா அப்படிடா டேய். என் ஃபிகர் வரணும்டா, நான் காட்டுறேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணு டேய். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டேய் அந்த வரா மச்சான். யாரா அது? மச்சான் அந்த ஆரஞ்சு டி-ஷர்ட் பக்கத்துல சிரிச்சிட்டு வரானடா. அவதான்டா. எக்ஸலென்ட் மச்சான். ஓ Dress sense பார்த்து நான் உன்ன நான்சென்ஸ் நினைச்சேன். ஆனா ஃபிகர் சென்ஸ்ல கலக்கிட்டா டேய்.
நல்லா இருக்கலாம். சும்மா செம ஃபிகர் மச்சான். சரி உன் ஆளோட வரது யாரா? அது அவளோட ஆளு. என்னது அவளோட ஆளா? ஆமாடா. போடா டேய். அந்த படத்துல அவன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கான். ஏய் ஆமாண்டி. நீ ரொம்ப ஒல்லியா இருக்க. என்ன கிண்டலா? எந்த கடையில நீ அரிசி? ஏய் என்ன பாட்டு? டென்ஷன் ஆகாத. ஏன் பாண்ணம் தெரியுமா? சன் டிவில இருந்து நீங்கள் கேட்ட பாடம் ஷூட் பண்றதா வர்றாங்களா? ஜாக்சன் ஜாக்சன் என்ன தப்பா எடுத்துக்காத ஜாக்சன். என்ன மட்டும் க்ளோஸ் அப்ல எடுக்க சொல்லு. செல்லம் கையேறு. என் புச்சல. கையேறு. கையேறு. ஏன்டி இப்படி டீ பைத்த முடிச்சு அலையற? என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க நீங்க? 1.5 வருஷமா உன் பின்னாடி நாயா போய் அலையறேன். போடா கருவான் தெரிச்சு ஓடிட்டு ஒரு டிவி பேரை சொன்ன உடனே அப்படியே வந்து கொஞ்சிற. கிச்சு முட்ற. இங்க துர்ற கண்ணுங்கற பஞ்சுங்கற. ஏன்டி இப்படி இருக்கீங்க? அவன் ஒரு ஃபிகர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாயா போய் அலையறான். நீங்களே போன் பண்ணி நான் லால்குடியில இருந்து கீதா பேசுறேன், எனக்கு வயசு 16. அவன் கேட்டானா? ஏன்டி இப்படி இருக்கீங்க? சங்கூத போற கிழவிக்கு எங்க பாட்டிக்கு சங்கர் மோதயம் பாட்டு போடுங்க. என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க? I think feel very sad. அதெல்லாம் விடு. இப்போ அதுவா முக்கியம். அந்த கேமரா எங்க இருக்குன்னு சொல்ல. கேமரா ஸ்டுடியோல இருக்கு. என்னப்பா? ஐயா பார்க்கணுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அத நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லைங்க ஐயா கிட்ட தான் சொல்லணும். ஐயாவுக்கு வலது கை, இடது கை, கண், காது, மூக்கு, மூளை எல்லாமே நான் தான்ப்பா. அதனால நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லணும். வடிவேலு. ஐயா 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 என் குலதெய்வமே. ஐயா 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 கஞ்சிக்காக இவன் காலில் விழ வேண்டியிருக்கு. டேய் எழுந்துடுறா. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான்டா காலில் விழு? ஐயா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இந்த சிறுப்ப கிளட்டி என்னை அடிங்க, தெய்வீகமா நினைச்சு அதை வாங்கிக்கிறேன். ஆனா காலம் பிடிக்காதுன்னு மட்டும் சொல்லாதீங்கயா. நானெல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் முகசுதிக்காக பேச மாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க நடந்து வர்றதை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே ஆழ்கடல இருந்து எழுந்து நேரம் இந்த வீட்டுக்குள்ள நடந்து வர்ற மாதிரியே இருக்குங்க ஐயா. நான் என்ன சோத்துக்காக அந்த வீட்டுல வேலை செய்யறேன்? ஐயா ஒரு நாளைக்கு 10 தடவை ஆகுது உங்க காலத்துற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையா? அதான் அங்க என்னடா சத்தம்? ஐயா அது ஒண்ணும் இல்லைங்கய்யா. உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, அதை என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. எனக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சுயா. நான் அப்படியே அடக்கிக்கிட்டு டேய் மடப்பசங்களா, ஐயா கால்ல போட்டுருக்காரு பாரு செருப்பு, அந்த செருப்புல ஒட்டிக்கிட்டு இருக்க தூசி கூட லாயக்கலானா, எதா இருந்தாலும் ஐயா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டேங்கய்யா. என்னடா? ஐயா நம்ம ஊருக்குள்ள எவனோ ஒருத்தன் நுழைஞ்சு நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டான் ஐயா. இத வந்து சொல்றதுக்கடா இத்தனை பேரு? இந்நேரம் என் பொண்ணா இருந்தா அவனை 4 சாத்து என் கால்ல வந்து விழ வச்சிருக்கோம். எங்கடா என் பொண்ணு? என் பொண்ணை கூட்டிக்கிட்டு வர சொன்னேனே, இன்னும் போகலையா நீ? ஐயா நம்ம பொண்ணை நேருக்கு நேரம் என் கண்ணால பார்க்க முடியலையா, அதனாலதான் கூப்பிட போல. ஏண்டா? இந்த நிறைஞ்ச இடத்துல இருந்து சொல்றையா, 23 வயசாகி இன்னும் நம்ம பொண்ணு பெரிய மனுஷி ஆகாம இருக்கிறத நினைச்சு தினமும் நான் ரத்த கண்ணீர் வடிக்கிறையா. டேய் பெரிய மனுஷி ஆனாத்தான் பொம்பளையா? அள்ளி ராணி சண்டி ராணி மாதிரி ஆள போறந்தவடா அவன். அப்படி இல்லைங்க ஐயா, 1000 தான் இருந்தாலும் பூவும் பொண்ணும் பூத்தாத்தாயா அதுக்கு மரியாதை. டேய் ஏண்டா சோத்துக்காக இவ்வளவுதான் பேசுறதுன்னு ஒரு அளவே இல்லையா? அதிகமா பேசுன இன்னும் கொஞ்சம் பல்லு கட்ட வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. ஆண்டவா தாயே கருமாரி, என் தந்தட்டி அடை எடுபட்ட வயல பேரியில போறவன் கடிசல்ல போறவன் எங்கிட்ட தப்பிக்கலாமடா பாக்குறேன். எங்கடா தந்தட்டி? கேட்டா தந்தட்டி தண்டட்டி 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 தெரியாத மாதிரி நடிக்க எங்கிட்ட நடிக்க களவாணி பாரு. தந்தட்டிய எங்கடா என் தந்தட்டி? என்னடா இது? என்னது? என்னடா இது? என்னது? விடுமா விடுடா, விடுமா பையா. எடா கைய எடு. என்ன வேணாமா? ஐயோ வடிவேலண்ணே, அம்மா நீங்க வந்தீங்க? ராணியம்மா, நான் பசி பொறுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல.
ஏதோ போற வர இடத்துல கஞ்சி கிடைக்க கொஞ்சம் சுணங்கிட்டா இந்த குடல் பொத்து போயிடக்கூடாதேங்கிறதுக்காக 2 கடல் உருண்டை வச்சிருக்கேன். நாட்டுல அவன் பையில வெடிகுண்டியே வச்சுட்டு அலையிறானுங்கம்மா. அவனுங்களெல்லாம் யாரும் ஒண்ணும் பண்றது இல்ல. நான் 2 கடலை உருண்டை வச்சிருந்ததுக்கு இந்த கிழவி என்னைய புரட்டு தாங்க முடியலம்மா. ஏமா இந்த பயல உனக்கு தெரியுமா? ஆமாமா, எங்க வீட்டுலதான் வேலை செய்யுது. நல்ல எண்ணெய். 40 பேருமா அருவாக்கம் போட எல்லாம் ரெடி. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஊரு போய் சேர்றோம். சண்டை சச்சரவுலாம் வேண்டான்னு அப்பதான் ரொம்ப நல்லவங்க. இன்னும் 2 நாள்ல அவங்களே என்ன கூட்டிட்டு போய் அப்பா கிட்ட சேர்த்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, ஏதாச்சும் ஒரு பொய் பித்தலாட்டம் பண்ணி ஒரு நகை நட்டை கட்டுப்பலான்னு பார்த்தோம்னா அந்த கிழவி நம்மள ஓவர் டேக் பண்ணிடுவா போட்டிருக்கேன். என்னென்ன யோசிக்கிறீங்க? பாட்டி பாட்டி தங்கமான பொம்பளை தான். ஆனா உன்னை தூக்கிட்டு வந்தானே 1 நம்பர் ரோக்கா. நான் எல்லாம் வெளியில வச்சாட்டு தானே வந்திருக்கேன். நகை நட்டை கழட்டிட்டா கூட பரவாயில்ல, காசு தூக்கி வீசினா வாங்கிக்கலாம். ஆனா அந்த கிழவி சொல்ற 2 நாள்ல உன் கற்புக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா காசு கொடுத்து வாங்க முடியுமா? அதனாலதான் உன்னை இந்த இடத்துல இருந்து உடனே தூக்கணும்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்ன அங்கிருந்து வர்ற அவசரத்துல இந்த செட்டப்புகளுக்கெல்லாம் உங்க அப்பாட்ட பணத்தை வாங்க மறந்துட்டேன். இப்ப என்னென்ன பண்றது? நானும் அதைத்தாம்மா யோசிக்கிறேன். அண்ணே, அம்மா இந்தாங்க, இதை வித்து பணம் வாங்கிக்கோங்க. ஐயா வெளியூருங்களா? யா, இங்க ஒரு ஆளை பிக்கப் பண்றதுக்காக வந்தேன். கிளீனா கஞ்சி அடிச்சாச்சு. அப்படி ஒரு சீட்டு கிட்டு வேண்டா, செமிக்கிறதுக்கு சரியா இருக்கும். அந்த மாதிரி செட்டப் எதுவும் இங்க கிடையாதா? இந்த டீய புடி, நாளைக்கு வந்து குடிச்சுக்கிறேன். அதேரா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சூப்பர் கையோட வந்திருக்கிறேன். நான் பேசக்கூடாதா? நம்ம அமௌண்ட்ல ஒரு 100 ரூபா எடுத்துக்குங்க. நீங்க தான் ஆடவே இல்லையே. பணத்தை உள்ள மறைச்சு வை தம்பி. இதெல்லாம் ஒரு பணமா? நான் நினைச்சா லட்சம் கோடிகள் இப்ப இங்க வரும். எவனோ இந்த ஊர்ல ஒருத்தி சிங்கராசா நம்ம பொண்ண பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். ஸ்பாட்ல நான் இருந்தா ரணகலமா இருக்கும். அவன் நல்ல நேரம், அன்னைக்கு நாங்க இல்ல. அவன் நல்ல நேரம். இப்போ என் வீட்டுக்கெல்லாம் போய் பிக்கப் பண்ணி தான் வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சவன பையன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா நான் விட மாட்டேன். விடக்கூடாது, விடவே மாட்டேன். அவன் எங்க இருந்தாலும் அழைச்சிப்பலாம் தான் புறப்பட்டேன். கை செலவுக்கு ராணி ஒரு 10 வளையல கட்டி கொடுத்துச்சு. இதெல்லாம் செலவாய் போச்சுன்னு சொன்னோம்னா நெக்லஸ் கட்டி கொடுக்கும். பணம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நானெல்லாம் சத்தமே இல்லாம பல கொலைகளை பண்ணிருக்கின்றதெல்லாம் வேற விஷயம். இப்ப ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த சிங்கராசுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எவனுக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடி நீ சிங்கராச பாத்துருக்கிறியா? இல்லையே. இப்ப பார். யார பார்த்தாங்க? இந்த வீட்டுல குத்துக்கள் மாதிரி நீ உட்கார்ந்து இருக்கும் போது உனக்கு தெரியாம அந்த பிள்ளைகள் இந்த வளையல் இவங்க எப்படி போச்சு? எனக்கு தெரியாம என் காதுல கடந்து தண்டுட்டே போச்சு. வளையெல்லாம் களிம்பேறி போயிருந்துச்சு. பாலிஷ் போட சொல்லி நான் தான் கொடுத்தேன். ஏண்டா பாலிஷ் போட போல நீ வித்துக்கிட்டு சீட்டா நீ ஏன் கண்ணில் படாம இருந்து பணத்தை எல்லாம் தோத்துருந்தா ஏண்டா? வாழ்க்கையில இனிமேல் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன். எல்லாரும் பாசம் என்ன மன்னிச்சிருங்க. காலையில இருந்து அடி வாங்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா?
தெரியாம பண்ணிடுச்சு, விட்டுருங்க. உன்னை என்ன பிரச்சனைக்காக தூக்கிட்டு வந்திருக்கேன்? நாளைக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச உடனே உன்னை எப்படி தூக்கிட்டு வந்தோம் அது மாதிரி ஒரு மாசம் வரலாம் உங்க அப்பா கொண்டு ஒப்படைக்க வேண்டாம். இப்படி கண்டனா ஒவ்வொன்றா கழட்டி கொடுத்துட்டு இருந்தேனா உங்க அப்பனுக்கு யார் போய் பதில் சொல்றது? சரிடா, வந்து சோத்தத்துன. அம்மா கொஞ்சம் இரு, வர்றேன், அவனை வந்து வச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு தாயி. என்னண்ணா இது? அப்பா 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதான். இப்படி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அடி வாங்கி கஞ்சி குடிக்க முடியாது. ராணி ஊருக்கு வரலன்னா நமக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம போயிடும். ராணியை ஊருக்கு கொண்டு போறதுக்கு என்ன வழி? கரெக்டான ஐடியா. 40 வெள்ளம் தயாரா நிறுத்தி இருந்தேன். ஆனா நம்ம பொண்ணு பயப்படுதியா. இந்த நிறைஞ்ச இடத்துல இருந்து சொல்றையா, நானெல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் முகசுதிக்காக பேச மாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இருக்க வீரமும் தைரியமும் உங்க பொண்ணுக்கு இல்லையா? நான் ஒரு பெரிய சாணக்கிய, நான் போய் அந்த பொண்ணை பிக்கப் பண்ண முடியலன்னா வேற யாரு போய் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியும். நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஊரையே அழிச்சிட்டு நம்ம பொண்ணை தூக்கிட்டு வந்துருவீங்க. அப்படி செஞ்சா அந்த சிங்கராசு நம்ம பொண்ணை தூக்கிட்டு போன செய்தி ஊருக்கே தெரிஞ்சு போவோம். அசிங்கம். இப்போ என்ன பண்ணலாம்? ஒண்ணும் இல்ல, சிங்கராசு கண்டிஷன் போட்ட மாதிரி அந்த மூக்கியம் பையில போலீஸ்ல பிடிச்சு குடுத்துற வேண்டியதா. அவனை போய் அவங்க இருந்து என்ன பண்ண போறேன்? டேய் மூக்கியா போல, அன்னைக்கு கருமாதி வீட்டுல என்னை கறிக்கிஞ்சி அடிக்க விடாம கெடுத்து இல்ல, இப்ப ஜெயில போய் களி தின்றா. அதுலனே பொம்பளை விஷயத்துக்காக ஊரை விட்டு ஊர் வந்திருக்கீங்க. இத பாத்தாயின்னு வச்சுங்க, தர்மடிதான். அப்புறம் எனக்கு தெரியாது. இத பாரு, உன் வேலை என்ன தெரியுமா? ஆள் வந்தா விசிலடி, அதோட நிறுத்தி. ஊர் ஜனங்களை மூட்டை முடிச்சோட எங்க ஓடுறீங்க? ஊர் பூரா கால்ரா வந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கான், விடுன. ஐயோ கால்ராவா, வண்டி ஏறா. கால்ரா என்ன என்னனே? ஐயோ இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லடா. என்னன்னு சொல்லாத எடுப்பேன். ஐயோ அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கொடிய மிருகம், பிடிச்சா விடாது, வண்டி ஏறா. ஏறுங்கண்ணே. ஓட்டே. ஏய் ஜனங்களுக்கு முன்னால நீ போ, போடா, ஓட்டு. வேகமாடா, வேகமா, வேகமா போ. ஐயோ வேகமா போடா. ஐயோ என்ன? ஐயோ என்ன? கால்ரா. ஐயோ கால்ரா. ஐயோ ஐயோ கால்ரா. ஏய் கால்ரா. நீங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கால்ராடா. விட மாட்டேன். கால்ரா. 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 ஐயோ கால்ரா கால்ரா கால்ரா. அத்தான் இவ்வளவு வேமா வந்து கால்ரா உங்களை கடிச்சு பிடிச்ச. கண்ணுக்கு தெரியாத மிருகங்கிறது கரெக்டா போச்சு. இன்னைக்கு அடிச்சு கொள்ள விட மாட்டேன். நீங்க ரெண்டு வந்துடுறேன். கால்ரா. எப்படி கால்ரா. கால்ரா. ஐயோ கால்ரா. ஐயோ 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 கால்ரா. மரணே கால்ரா தான். இப்போ உங்களை கடிச்சது, அப்புறம் என்ன கடிச்சாலும் நேரம். அது ஒரு வியாதிடா. எது வியாதியா? இப்படி மொட்டையை சொன்ன எப்படி? நான் முடி வச்சுட்டா சொன்னேன். கொஞ்சம் வேற சொல்லலாம்ல. விவரமா வா, அந்த கம்ப கொஞ்சம் கொடு. அம்மா ஐயோ ஐயா, எனக்கு வந்து கால்ரா, உனக்கு வருது பாரு, வருது பாரு. ஏடா ஊர் ஜனங்களை இப்படி ஓடுறாங்க? நீங்க தலையாரியா? ஒரு பொறுப்பே இல்ல. என்னடா ஊர் கிணத்துல பாடி இறக்குங்க. என்னது ஊர் கிணத்துலயா? குடிக்கிற தண்ணியில யார் செஞ்சாங்க இந்த காரியத்தை? யார் செஞ்சா எனக்கு என்ன தெரியும்? சரி பாடி யாரோட பாத்தியா? குப்புற கிடக்கு, உப்பி போயிருக்கு, நாத்த வர தாங்க முடியல. ஐயோ ஜனங்கள்லாம் குடிச்சா ஏதாவது ஆகி போயிருமேடா. கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை ஜனங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்லணும். முதல்ல பாடி எடுக்கலாம் வாங்க. போயிடுச்சே, ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்தானே போயிடுச்சே. இந்த பாருங்களே, ஒண்ணு இருந்தது போயிடுச்சே. சரி 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 உடே உடே உடுகளவே ஆனதாகி போச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி சரி அழுவாத. இருந்தது இப்படி போயிடுச்சு. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்புவதில்லைன்னு சொல்றது இல்லையா? நம்ம ஊர் கிணத்துல மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறது சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம். சரி சரி பாடி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க தானே கையெழுத்து போடணும். அதான்டா, இந்த மாதிரி நேரத்தில் தாண்டா தலையாரியோட அருமை உங்களுக்கு தெரியும். இந்தப்பா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க. வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க, பெஞ்ச் ஒன்று எடுத்து வைங்க, பாடி கொண்டு வைக்கணும். எதுக்கு? பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன்.
பாடி கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு ஒப்பாரி வைக்கிற? எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாடியா, அதை துவைச்சு காய போட்டிருந்தேன். காத்துல பறந்து வந்து கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா என்னையா இந்த பண்ணுவேன்? பாடி போடுற வயசா உனக்கு? இந்த நாத்தம் முடிச்ச பாடி போனா 1.25 ரூபாய் என்ன கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். இதுக்கு ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டிட்டேன். டேய், இனிமே அடுத்த மூஞ்சில கால வச்சு மச்சு போடு. தூக்கிட்டு போங்க அவள. வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பணத்தை பார்ப்பான நல்லதுன்னு வந்தேன். இப்படி பண்ணிட்டா வெள்ளச்சாமி. ஐயா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம். வேண்டானே, வேண்டானே, சொட்டு நீலண்டோய் ரீகல் சொட்டு நீலண்டோய். என்ன வெண்மையோ, ஆஹா என்ன வெண்மையோ. இவர் சட்டை என் சட்டை இவ்வளவு வெளுப்பா? அத சட்டை ஓனர்ட்ட கேளு. இந்த ஆம்பளைய பாரு. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே. ஹாய் என் அம்பி, கையில வயற்பை கூடவே துணிப்பை, பணம் வந்தா போதுமே. பர்ச்சேஸ் அது இதுன்னு அமர்க்கலப்படுத்திருவியே. டேய், பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு எங்கடா பணம் வருது? பழக்கம் போல காய்கறி மளிகை சாமான் வாங்கதான். காசு கொடுத்தா வாங்குற? வேற என்ன கொடுத்து வாங்கலாங்கிற? பேச்சு கொடுத்தே வாங்கலாம்டா. நீ பேசு, நான் வாங்கிக்கிறேன். மாமி, மாமி, மாம்ஸ். என்னப்பா? ஒண்ணும் இல்ல மாமி. ஒண்ணும் இல்ல. வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம். கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியுது தாளிக்கிறதுக்கு என்ன இல்ல. ஹலோ, யார் பேசுறது? கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன். நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான். என்ன மாமி பாக்குறீங்க? இதே நல்ல இருந்தா கொடுங்களேன். இதயம் இல்லாத நல்லெண்ணெய் இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்ன நல்லதா இருந்தா போதும். மாமா தூங்குனா எழுப்பதே. டேய், அங்க பாரு எவ்வளவு பெரிய ஃளைட். எங்கடா? காணலையே. சேஃபா லேண்ட் ஆயிடுது. என்னதான தாயே, கம்மியா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல. டேய் நில்லுங்கடா. வீட்டுக்காரன் வந்துட்டான், செத்தோம். சமாளிப்போம். வணக்கம் சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்கடா வாடகை? நாளைக்கு தந்துடுறேன். ஏண்டா டேய், என்ன இதை நம்ப சொல்றியா? நேத்துக்கு இதை தாண்டா சொன்னேன். அவனுக்கு நேத்துக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க. என்னைக்கும் ஒரே பேச்சு தான். நாளைக்கு கொடுத்துருவான். என்ன சீ, டேம்ல பாரு. ஏப்பா, ஏன் அனாவசியமா பேசிக்கிட்டு? மாசம் மாசம் ஆனா ஒழுங்கா வாடகை கொடுத்துட வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க பெரியவரே. பெரிய மனுஷனா இவன்? இவன் தான் பெரிய மனுஷனா? இவன் பெரிய மனுஷனா? பிளாசா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறவன் இவன். அதானே, அவனால 6 மாசம் வாடகை தான் கொடுக்கல. நீ அட்வான்ஸே கொடுக்கலையா? உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நாளை காலையில ஒழுங்கா வாடகை வரல, வெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டேன். யோ, ரொம்ப மிரட்டாதையா. குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்தம் சட்டம் வர போது தெரியுமா? ஏன்டா சொல்ல மாட்டீங்க? குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம், சாப்பிடறவனுக்கு ஹோட்டல் சொந்தம், படம் பார்க்கறவனுக்கு தியேட்டர் சொந்தம், இன்னும் கொஞ்சம் விட்டா நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம்ங்கடா. டே கோவிந்தா, கோயம்புத்தூர்ல இருந்து பாடகை வரான்னு சொன்னீங்க, என்னடா ஆச்சு? வந்துகிட்டே இருக்கா. எப்போ? கச்சேரி முடிஞ்ச பிறகா? ஏன்டா டென்ஷன் ஆகுற? நைட் 9 மணிக்கு தானே கச்சேரி. காலையில முத பஸ்க்கெல்லாம் ஏத்தி அனுப்புறேன். நைட் 8 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவான். என் ஃப்ரெண்ட் சங்கர் போன்ல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கான்டா. இந்த உலகத்துல நீதி, நேர்மை, நாணயம், அன்பு, பாசம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் சொன்ன சொல்லிட்டு வராத 2 பேர் தான்டா. ஒன்னு சங்கர், இன்னொன்னு கோவிந்த். ஆமா, உன்னை பத்தி நீ தான் சொல்லிக்கணும். இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போகுது பாரு. டயத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா புறப்படு. அடுத்த 5 நிமிஷத்துல நாம 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாகணும். அந்த பொம்பளைய பாக்க. ஸ்ரீதேவி தொட மூதேவி. டேய், கோயம்புத்தூர் பஸ் இங்க நிக்குதுடா. நான் அப்பவே சொன்னேன்ல சார், நீங்க பொய் சொல்லக்கூடாது. நீங்க பஸ் கண்டக்டர் தானே? இல்ல, நான் போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொன்னா நீ நம்புவா போற? கண்டக்டர் தான்யா. வந்த விஷயத்த சொல்லு. இல்ல சார், இந்த பஸ்ல ஒரு பொண்ணு வரணும். பேர் சந்தியா, பெரிய பாடகி. வயசு ஒரு 19 இருக்கும். அந்த பொண்ணு இந்த பஸ்ல வந்துதா சார்? யோ, கண்டக்டர்னா பேசஞ்சர் கிட்ட டிக்கெட் வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்க முடியும். பேர் என்ன, வயசு என்ன, பாட தெரியுமான்னு ஜாதகமா கேட்க முடியும். எவன்டா அவன்? சுத்த மாங்காய் மடையனா இருப்பான் போல இருக்க. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இனிமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். வந்த வேலையை கவனிப்போண்டா.
ஜோடியா வராங்களே. சந்தியா தனியா எல்லாம் வருவா. நீங்க பாடகி சந்தியா தானே? இல்லப்பா, நான் இப்ப பாடுறதை நிறுத்திட்டப்பா. நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சுட்டாங்களா? எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா? சந்தியா என்ன கூப்பிட்டியா? நீங்க தானே சந்தியா? ஆமா. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? அதுக்கு தான் பிரெயின் வேணுங்கிறது. பிரெயின் இங்க இருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் மூளை, அந்த அர்த்தத்துல சொன்னேன். நான் கொஞ்சம் ஷை டைப். பரவாயில்ல, சீக்கிரம் புறப்படுங்க. எங்க? என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? அங்க உங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்? தெரியாத மாதிரி கேட்பீங்களே. இதான் உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரிய பாடகியா இருந்துகிட்டு எவ்வளவு அடக்க பாரு. ஷை டைப். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாடலாம் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இந்த நேரத்துல என்ன விளையாட்டு? வாங்க போலாம். எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா பாடுற பொண்ணு மாதிரி தெரியல. உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தான்டா. இப்பதான் நான் உங்க குரலை கேட்டேன். குரலை கேட்டாலே தெரியல. ஒரு பி சுசிலாவும் லதா மங்கேஷ்கரும் சேர்ந்த இனிமை, ஒரு ஜானகியும் ஆஷா பான்ஸ்லையும் சேர்ந்த ஈர்ப்பு, ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு. மொத்தத்துல அவங்க ஒரு சகலகலா சங்கீத குயில்ரா. நீ வேணா பாரு, மேடையில் அவங்க வாய்ஸ கேட்ட அப்படியே சின்ன பின்னமாயிடுவடா. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நாங்க கேட்க கூடாது. உன் வாய்ஸ கேட்கறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பு பார்க்கலாம். வாங்க போலாம், வாங்க. அட என்னங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அட வாங்க. ஐயா, பாடுறதுக்கு இவ்வளவு பெரிய 1 2 3 4. இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு. பாபா black sheep, have you any wool? Yes sir, yes sir, 3 bags full. 1 for my master, 1 for the dame, 1 for the little boy who lives down the lane. பாபா பாபான்னு பாடுது. அது என்ன பாபா? அது வேற ஒண்ணும் இல்ல, சாய் பாபா. அது வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் செல்வி சத்யாவின் இசைத்து கள்ளக்கிழ வர்ற கம்நாட்டி உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும். இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அமுதம் வழங்குவார்கள். என்னமா இது? உன்னை பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு உளறியே. நான் ஏதோ SSLC படிச்ச கிராஜுவேட்டுங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சுது. மத்தவங்களுக்கு புரிய வேணா, தமிழ்ல பாடு. இப்போது தமிழில் பாடுவார்கள். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. நல்ல காமெடிப்பா, குறும்பு. அடுத்ததாக சென்னை விஸ்வநாதனின் இசை முழக்கம் ஆரம்பமா போகிறது. நீ என்னடா முழங்குறது? இப்ப நாங்க உன்னை முழக்கலாம் பாரு. ஏன் நீ மட்டும் தனியா வந்து அடிக்கிற? அப்பவே அடிக்கலான்னு பார்த்தேன், கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதான் இப்ப அடிக்கிறேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? பாட சொன்ன எப்படியா பாடி தலைப்ப? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும். உனக்கு தெரிஞ்ச பாட்டா? அப்ப நீ பாடகி இல்லையா? இல்ல. கழிக்க வேண்டியதானே? என்ன எங்க பேச விட்டீங்க? நீங்களா என்ன பாடகின்னு முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்க கோவிந்த் யாருங்க? இந்த நாய் தான். நாய் கிலோமீட்டர் எல்லாம் வருது. இந்தாங்க. போயா.
பாடைக்கு உடம்புக்கு முடியலையா, அதான் வர முடியலையா, தந்தி வந்திருக்கு. இந்த சங்கர் இருக்கானே 1 நம்பர் ஃப்ராடு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா, இவ பேசுறதே சரியில்லையே, இவெல்லாம் எப்படி பாடுவான்னு. ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்னடா சொன்ன? ஒரு பி சுஷிலாவும் லதா மங்கேஷ்கர் சேர்ந்த ஒரு இனிமை, ஜானகியும் ஆஷா போன்ஸ்ல சேர்ந்த ஒரு ஈர்ப்பு, சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா? அப்புறம் என்னடா சொன்ன? சகல கலா சங்கீத குயிலா? இதெல்லாம் குயிலுன்னா அப்புறம் குயில். சனியன என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல அந்த இடத்த காலி பண்ணு. இந்தா என்ன சனிய கினியன்னு திட்டாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்தது என்னடி பண்ணுவ? அழுதுருவேன். சார் அங்க பாத்தீங்களா, அங்கே ஒரு தப்பு தாளங்கள். எங்க பார்த்தாலும் ஒரே கிராக்கிமயமாக போச்சு. வேன்ல இடம் இல்ல, நீங்க வேன் எடுத்துட்டு முன்னால போங்க, நான் அவங்கள நடத்தியே தள்ளிக்கிட்டு வரேன். சீக்கிரம் சரியா? மூஞ்சிய பாரு, பிஞ்சு போட பம்பளி மாஸ் மாதிரி. என்னடா இங்க சத்தம்? அதான் நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல இருந்து இவனு இங்கதான் சார் இருக்கான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, குடும்ப பிரச்சனை. என்னடா குடும்ப பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், நமக்கே அதெல்லாம். யாருக்கிட்டடா காது குத்துற? 25 வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கான்னா எப்படி? பிரெயின். புருஷன் பொண்டாட்டினா இந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்க வேண்டாம்? கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன, கையில மோதிரம் இருக்கே. யூ மீன்? எஸ், இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்க என்ன மோதிரம் இல்லையே? இருக்கே. எங்க? அடல் கடையில. அட பாவி. அதான் சார் இவங்களுக்குள்ள பிரச்சனையே. ஏய் என்னடா அது, புருஷன் பொண்டாட்டி மாட்டி விடுற? ஏய் சும்மாறா, தருமடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும். அடி அடி வாங்கணும்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாதான். என்ன உங்களுக்குள்ள ரகசியம்? அது ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா ஏன் நினைக்கிறீங்க? போற வீட்டுக்கு. தேங்க்யூ சார். நில்லுங்க, உங்களை நான் நம்ப தயாரா இல்ல. யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் உங்களோட உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன். புறப்படுங்க. போச்சுடா. எங்களுக்கு கமிஷனர் நல்லா தெரியும். அப்ப அவர்கிட்டே போலாமா? எதுக்குங்க அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நம்ம வீட்டுக்கே போலாம். நீ ஏமா நிக்கிற? நீ வா. என் பெட்டி அங்க இருக்கு. சீக்கிரம் எடுத்துட்டு வந்து தொலை. சும்மா ஜாலிக்கு. ஐயோ அவ்வையார் மாதிரி ஆக்கிட்டானே. குட் மார்னிங் சார். சாரி சார், சாரி. ஆமா, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. அது நான் வந்து மச்சான். யாருக்கு? என் மாப்பிளைக்கு, அதாவது இவனுக்கு. மச்சான்னா அந்த பொண்ணுக்கு நீ அண்ணன் முறை வேணும். ஆனா 2 பேருக்கும் முகஜாடியே இல்லையே. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? என்னங்கடா ஆளாளுக்கு குழப்பறீங்க? அங்கிள் சார், அது வந்துங்க அண்ணன்னா கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க. நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பா பையன். அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரியம்மா பொண்ணு. ஐயோ, இப்ப புரிஞ்சது. எனக்கு புரியலையே. பரவாயில்ல, இது புரிஞ்சனாலே உங்க ப்ரமோஷன் இருக்கு. வெரி குட், வெரி பேட். சொல்லிட்டு போங்கடா. எப்படி தப்பிக்கலாம்? ஏய், ரொம்ப பனி பெய்யுதுல்ல? என்னது? ஐ, இந்த ஆம்பளை கோவத்தை பாரு. ஏய், பக்கத்து சந்துல ஒரு பொந்துல தான் என் வீடு இருக்குது. என்னங்க அடிக்கடி வரணும். என்ன அடிச்சுப்போ. அச்சி நில்லுடா. டேய், என்னடா என்ன இப்படி அம்போன்னு தனியா விட்டுட்டு போற? இப்பயே கண்டுக்கிறது தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது. இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன. அப்ப நான் வரட்டுமா? வரட்டுமா? ஐயா, இந்த ஆம்பளை பாரு. ஏய் ராசா வா. டேய், நீ அந்த பொண்ணுக்கு என்ன சொன்ன? சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரியம்மாவோட பையன். அந்த பொண்ணு எனக்கு பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பாவோட பொண்ணு. கரெக்ட். உனக்கு நிச்சயம் ப்ரமோஷன். சரிடா. நான் அப்பவே சொல்லல. அக்கவுண்டா? பேங்க்ல. பேங்கா? முன்ன பின்ன பேங்க பாத்திருக்கியாடா நீ? பேங்க்னா பணம்டா. பணத்தை போட்டு எடுத்து என்ற இடம்டா. என்னடா கிண்டலா? எல்லாம் உன்னால தானே வந்தது. என்ன மம்பளம் மாட்டி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல்ல. உனக்கு இப்ப என்னடா வேணும்? எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்டா. இது எனக்கு கேட்கவே இல்லை. கேட்டே ஆகணும். டேய் விசு, நில்ற. உனக்கு இப்ப 500 ரூபாய் வேணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. அட பாவி, வச்சுக்கிட்டே வெள்ள நேரம் ஏமாத்திருக்க. மேட்ச் பாக்ஸ் இருந்தது ஒரு தம்மா, அதுவும் போச்சு. டேய், அதுக்கு இப்ப 500 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா.
இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? இது ஏன் தலடா? டேய், ஒழுங்கா ஒத்திய பாத்துக்கோ. அப்புறம் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து திரு திருன்னு முடிக்காத. அதான் கருப்பு வெளியே ஏதோ இருக்கேடா. அமைக்கு வாசியண்டா. தைரியமா வாசிடா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு. என்ன? தானே நானே நா தானே நா தானே நானே நா. இவன் தேர மாட்டான். ஐ எம் சாரி. இப்படியே வாசினா ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல்லே வெளியே அனுப்பிச்சிருவான். தாலே லாலா. ஐயோ அப்பா, இவன் என் பேரையே கெடுத்துருவான். ஒன்ன போய் ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு. நீ எல்லாம் பாடகனா வரவே முடியாதுடா. எங்கேயாவது அஸ்ஸாம், மேகாலயா, ராஜஸ்தான், திரிபுரான்னு லாட்டரி டிக்கெட் வைக்கத்தான் லாயக்கு. கரெக்டா இருக்கா எண்ணி பாரு. தேவையில்லை, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என் கண்ணு முன்னாலே எண்ணி பாரு. அப்புறம் 100 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டென்ட் அடிச்சிட போற. 50 ரூபாய் குறையுது. அடி பாவி, நீ உருப்படுவியா? உனக்கு இதெல்லாம் அடுக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கேவலம் ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய. ஊருக்கு போறாளே, இவன் நல்லபடியா போய் சேரணுமேன்னு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன். கொடுத்துடுறேன். 10 ரூபாய் சொன்ன தர மாட்டேன். அதான் 50 ரூபான்னு போய் சொன்னேன். பரதேசி நாயே. கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான். அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஷை டைப். சரி சரி சீக்கிரம் கிளம்பு. எங்களுக்கு 1007 வேலை இருக்கு. அது என்ன 1007 வேலை? மொத்தம் 1008 வேலை இருந்தது. ஒன்னு அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது. மீதி 1007 வேலை. விசுவா விசுவா, என்னடா அது? எல்லா கொடியும் இருந்துச்சு, சமாதான கொடி இல்ல. அதான் என் பங்குக்கு சமாதான கொடி. இந்த மாதிரி வெள்ளை கலர் கொடியை நான் பார்த்ததே இல்லையே. புதுசா ஆரம்பிச்சிருப்பான். நான் அப்பயே சந்தேகப்பட்டேன், இத பார்த்தா கொடி மாதிரி இல்லையேன்னு. அடி செருப்பால. டேய், என்னடா அது? அந்த கட்சி கொடி இந்த கம்பத்துல கட்டுற, இந்த கட்சி கொடி அந்த கம்பத்துல கட்டுற. கட்சிக்காரங்க பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்கடா. ஆமா, சொல்லிட்டாலும் போன வாரம் வரைக்கும் அந்த கட்சியில இருந்தவன் இந்த வாரம் இந்த கட்சியில இருக்கேன். அதையே ஒரு வயிறும் கேட்க காணோம். இவங்க கொடி மாறினதான் வந்து கேட்டுற போறாங்களாக்கும். போடாடே, போய் வேலையை பாரு. மாமா மிட்டாய். மிட்டாயா? பாத்தியாடா, நாம எந்த கொடி ஏத்துறோம்னு இவங்களுக்கு தெரியல. போங்கடா, நாடு உருப்டா மாதிரிதான். கோவிந்து, நீயும் கூட வரியா? நான் வரேன். ஆனா அங்க வந்து கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது. உன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறணும். என்ன? வா. நான் வரேன்டா. என்ன கோவிந்து, கையில கிரிக்கெட் பாலோட வர? பேசாம இரு. நான் இப்ப சொல்ல போறது ரகசியம். இந்த கம்பெனி மேனேஜருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா. கிரிக்கெட் விளையாடுறவங்க, கிரிக்கெட்ட பத்தி தெரிஞ்சவங்கடாதான் பேசவே செய்வாராம். மத்த பசங்களுக்கெல்லாம் செருப்படியா பியூன் சொன்னா. இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே கிரிக்கெட் மேனேஜர் ஐஸ் வைக்கத்தான் கையில பாலோட வந்தேன். நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பால மட்டும் அவரு பார்த்தாரு, உடனே வேலைக்கு சேர்த்துக்குவாரு. எல்லாம் பொய், சும்மா நான் விட்ட ரீலு. மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது. கிரிக்கெட்னு பேரை சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு. இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான். நீதான் போல்
Boost is the secret of my energy. Our energy. My energy. Good morning. எப்படியோப்பா என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. என்ன பிரார்த்தனை? நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். சேச்சே, மொட்டை எல்லாம் அடிக்காத. உனக்கு மொட்டை அடிச்சா நல்லாவே இருக்காது. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சந்தியா? நான் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டது இவனுக்கு தானே. அவளுக்கே அடிக்கலாங்கடியா? சிச்சுவேஷன் என்ன சார் சொல்லுங்க. சொல்றேன். கதாநாயகன் கதாநாயகிய காதலிக்கிறான். இது புதுசு. வா. ஆனா கதாநாயகி கதாநாயகனோட அப்பாவை காதலிக்கிறான். இது அதை விட புதுசு. வரே வா. தாலாலே தாலே லாலே. ஆனா இது பழசு. கதாநாயக் தன் காதலை வெளிப்படுத்தணும்னு வரான். அப்போ கதாநாயகி தான் அப்பா கிட்ட பேசுறத பாக்குறான். சாக்காயிட்டான். வல்லாரே வா. புல்லரிக்குது சார். விதி தன் வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடிடுச்சேன்னு நினைச்சு. சார் என்னையா இந்த சிச்சுவேஷன் நான் சொல்றேன் சார். சொல்லி தொலை. கதாசிரியர். தேங்க்ஸ் சார். சார் கதாநாயகன் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து விதியை நினைச்சு நொந்து தனியா பாடுறான் சார் ஒரு சேர்ந்து. இதுதான் சார் அந்த சிச்சுவேஷன். அப்படி போடுங்க சார். இப்படி எல்லாம் ஏதாவது புதுமை இருந்தாத்தான் நாங்களும் ஏதாவது புதுமை பண்ண முடியும். ஆடியன்ஸ் புதுமையத்தான் சார் விரும்புறான். புதுமை புதுமை புதுமை. 6-8. தாலலல்லே 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 தலல்லே லாலலல்லே தாலலல்லே லாலலல்லே லாலலல்லே தலல்லே லாலலல்லே. அரோகரா. டியூன் எப்படியா? பழைய பக்தி பாட்டு சார். தானன்னே 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 காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகன் ஆட்டத்திலே. பழைய பக்தி பாட்டு. இதை போய் ஓகே பண்ணிக்கல சார். நீ மட்டும் யோக்கிய பாரகன் தியேட்டர்ல ஓடுற பழைய படத்தை உல்டா பண்ணி கதை பண்ற. உனக்கு அவன் எவ்வளவு மேல். இந்த படத்தோட டைரக்டர் வெத்தல குண்டு வெங்கடாச்சலம் சொல்றேன். டியூன் ஓகே. தாலாலே தலலல்லே. என்னப்பா கோவிந்த எப்படி இருக்க? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. வர வர எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. அப்படி என்னப்பா உனக்கு சோகம்? உன்னால எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. லிமிடெட் மீல்ஸ். சாரி. அட்லீஸ்ட் இட்லி வடை. இம்பாசிபிள். ஒரு சிங்கிள் டீ. நோ சான்ஸ். அப்புறம் எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? என் வாழ்க்கை இதுல 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அத கேட்க நீ யாரடா? ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க வக்கில்ல. நீ எல்லாம் இங்கிலீஷ்ல விசாரிக்கிறியா? என் வாழ்க்கையில அனாவசியமா குறுக்கிடாத சொல்லிட்டேன். என்ன கோவிந்து ஒரு மாதிரியா இருக்க? வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்க மாட்டியா? நான் ஏன்டா கேட்கணும்? உன் வாழ்க்கை 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அத பத்தி எனக்கு என்னடா? அனாவசியமா என் வாழ்க்கையில குறிக்கிடாதா சொல்லிட்டேன்.